ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டான கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 பவுல் எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஈரம் இருந்தால் சீக்கிரமாக ஊறுகாய் கெட்டு போயிடும். லெமன் சைஸில் புளி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. புளியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். புளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடான உடனே கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் கலந்து விடுங்க. வெந்தயம் லைட்டாக கலர் மாறணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, வெந்தயமும் கலர் மாறிடுச்சு. இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த கடுகையும் வெந்தயத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே பேன்லேயே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா 2 பவுல் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கருவேப்பிலை நல்லா கலர் மாறணும். நல்லா இந்த மாதிரி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கருவேப்பிலையை வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ அதே பேன்லேயே நம்ம முன்னாடியே ஊற வச்ச புளியை சேர்த்துடலாம். லைட்டாக கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. புளியோட தண்ணியெல்லாம் இந்த மாதிரி சுண்டனோடனே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண புளியை சேர்த்துடலாம். தனி மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தா சூப்பராக வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வணங்கின வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் பூண்டை அப்படியேவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நசுக்கியும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா எண்ணெயில் வணங்கிடுச்சு. பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும், கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் கருவேப்பிலை அப்படியே சாப்பிட மாட்டீங்கன்னா கருவேப்பிலை இதில் சேர்க்க தேவையில்லை. இப்போ பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. எண்ணெயும் கருவேப்பிலையோட பேஸ்ட்டும் ஒன்றாகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்ட உடனே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. எண்ணெய் சைட்லலாம் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெந்தயம் கடுகு பவுடர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்து எப்படி கலர் மாறி இருக்குன்னு பாருங்கள்.
இந்த ஊறுகாவை நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த கருவேப்பிலை ஊறுகாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊறுகாய் ஆறினோடனே கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இந்த கருவேப்பிலை ஊறுகாய் நீங்கள் தோசைக்கு சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கருவேப்பிலை ஊறுகாவை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவோங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கருவேப்பிலை ஊறுகாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.